வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கட்சி ஓர் உறுதியின் அடையாளம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். Different faces. So altogether 18 people they have come to the stage today. It is my duty to introduce each of these leaders one by one. I will take this opportunity to introduce Thiru K. Vadivelu avargal. Sri K. Vadivelu avargal, he has been elected as member of Legislative Assembly from Karur Assembly constituency in திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் இணையும் நிகழ்வில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பேசிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்தெந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் இணைகிறார்கள் என்பது குறித்து நான் அறிமுகம் செய்ய இருக்கிறேன் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் இணைகிறார்கள். அவர்கள் யார் யார் என்பது குறித்த தகவலையும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிடுகிறார். டெல்லியில் இந்த இணைப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The list is R. Duraisamy, popularly called as Challenger Durai. He was an MLA in 2011 from the ADMK party from Coimbatore. Today he is joining us. We welcome him warmly. Zindabad. The third in the list is M.V. Ratnam, two-time MLA from Pollachi Assembly constituency and a very senior leader from the AIDMK party. We welcome him very warmly to BJP. Next in the list is Thiru R. Chinnasamy Anna, former MLA from Singanallur, Coimbatore, 2006 and 2011, two terms. Very senior leader from the ADMK party, formerly the president of ADMK Labour Wing. So we welcome him very warmly to Bharatiya Janata Party. Bharat Mata ki, Modi ji, Modi ji. The next in the list is Thiru P.S. Kandaswamy avargal, former MLA from Aravakuruchi Assembly constituency in the period 1980 to 84, a very senior leader from the AIADMK party. We welcome him warmly to Bharatiya Janata Party today. The next in the list, Thiru V.R. Jayaraman, senior advocate and a senior leader of the ADMK party. He was a three-time MLA from Theni Assembly constituency. அதிமுகவை சேர்ந்த பழம்பெரும் தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டெல்லியில். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, இன்று பாஜகவில் சேர்ற அதிமுக நிர்வாகிகளுடைய பின்னணி பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
மணிமாறன், கட்டாயமாக அதாவது சுமார் 15 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வந்து இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தங்களை பாஜகவில் வந்து இணைத்துக் கொண்டனர். டெல்லியில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சி தலைமையகத்தில் நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர்களான எல் முருகன் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தலைமையில் தற்போது அவர்கள் வந்து இணைத்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. யார் யார் என்று பார்த்தோம் என்றால் குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதியை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் கந்தசாமி, அதே போல முன்னாள் அமைச்சராக இருந்த கோமதி சீனிவாசன், சின்னசாமி, துரைசாமி, கோயம்புத்தூர் சேர்ந்த துரைசாமி, பொள்ளாச்சி தொகுதியை சேர்ந்த ரத்தினம், அதே போல வேடஞ்சுத்தர் சேர்ந்த SM வாசன், முத்து கிருஷ்ணன், அருள், அதே போல ராஜேந்திரன், அதே போல தங்கராசு, குருநாதன், ஜெயராமன், தேனி சேர்ந்த ஜெயராமன், அதே போல சீர்காழி சேர்ந்த வந்து பாலசுப்ரமணியம், முன்னாள் உறுப்பினராக இருந்த பாலசுப்ரமணியம் மற்றும் சோழவந்தான் தொகுதியை சேர்ந்த சந்திரசேகர் ஆகியோர் வந்து தற்போது அதிகாரப்பூர்வமாக தங்களை வந்து பாஜகவில் இணைத்து கொண்டனர். அதே போல இந்த சந்திப்புக்கு முன்னதாக JP நட்டா அவர்களை வந்து சந்திக்க இருப்பதாகவும் வந்து அவர்கள் கூறியிருந்த நிலையில அவர் முன்னிலையில் வந்து இவர்கள் இணைவார்கள் என்று முன்னதாக சொல்லப்பட்டிருந்தது. இருப்பினும் அவர் மற்றொரு கூட்டத்தில் இருப்பதன் காரணமாக மத்திய அமைச்சர்கள் எல் முருகன் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் வந்து பாஜகவில் தற்போது இணைந்திருக்கின்றார்கள். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ராஜு. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கட்சி ஓர் உறுதியின் அடையாளம்.